நம்ம கடந்த வகுப்புல ஓலாமாவ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? அத எப்படி கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த வகுப்புல நம்ம ஓலாமாவ பைத்தன் ஸ்ட்ரீம்லெட்ட யூஸ் பண்ணி எப்படி ஒரு ChatGPT போல ஒரு அப்ளிகேஷன் எழுத முடியும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ நான் அந்த மாடல்ல PHI நான் செலக்ட் பண்றேன். இப்போ நம்ம PHIல எப்படி API யூஸ் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் குடுத்து, அதனால ரெஸ்பான்ஸ வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ PHIக்கு உண்டான டாக்குமெண்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். அதாவது கர்ல் அப்படிங்கிற ஒரு யுட்டிலிட்டி. இந்த கர்ல் யுட்டிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கர்ல் நீங்க போஸ்ட்மேன் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது நீங்க ஒரு API கால் பண்ணணும்னா, நீங்க போஸ்ட்மேன் அதுக்கு உண்டான ரிக்வெஸ்ட்ட குடுத்து, அது கெட் ரிக்வெஸ்ட்டா இல்ல போஸ்ட் ரிக்வெஸ்ட்டா அப்படிங்கிற மாரி அந்த ரிக்வெஸ்ட் பத்தின டீட்டெயில்ஸ குடுத்து, அதுக்கு உண்டான பேலோடு, அது உண்டான பெராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்க குடுத்துட்டு, அந்த ரிக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதே போல கர்ல்ங்கிறது ஒரு கமாண்ட் லைன் யுட்டிலிட்டி. நீங்க கமாண்ட் லைன்லயும் நீங்க அத எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ உங்களால வாங்கிக்க முடியும். இப்போ இந்த கர்ல் யுட்டிலிட்டி யூஸ் பண்ணி, நம்ம உதாரணத்துக்கு இந்த கர்ல் http: இது URL. இது URLன்னு சொல்றது. அந்த எண்ட் பாயிண்ட். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பெராமீட்டர் அனுப்புறோம் அப்படிங்கிற இந்த 2 பெராமீட்டர மட்டும் நம்ம அனுப்பிட்டு, நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நான் அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போறேன். இப்ப நம்ம இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்ப நம்ம அந்த கர்ல் கமாண்ட நம்ம இங்க குடுப்போம். அதாவது கர்ல் இந்த URL. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஓலாமா இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த URL குடுத்திருக்கோம். அதுல -d ஜெனரேட் -d மாடல் PHIங்கிற மாடல் யூஸ் பண்ணிக்கோம். இந்த பர்ட்டிகுலர் கேள்வி, இந்த ப்ராம்ப்ட்ன்னு சொன்னான்னா, நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லப் போறோம். இதுல why is the sky blue அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இதில என்டர் பிரஸ் பண்றேன். இப்ப பாருங்க, அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ரீமா வருது. ஸோ கன்டினியூஸா வருது. இப்ப நீங்க இந்த ரெஸ்பான்ஸ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஸ் AI லாங்குவேஜ் மாடல், ஐ டோன்ட் ஹேவ் எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ், ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் இப்ப குடுக்குது. அத பத்தி சொல்லியிருக்குது. "The color of the sky appears blue because of" நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலும் இங்க கொடுக்கப்படுது. சரி. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ, இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ரெஸ்பான்ஸ நம்ம வாங்கி, நம்ம ஒரு சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதோ, அதுபோல ஒரு சின்ன அப்ளிகேஷன ஸ்ட்ரீம்லெட் யூஸ் பண்ணி நம்ம பைத்தன்ல பில்ட் பண்ணி பார்ப்போம். முதலாவதா நம்ம ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணுவோம். ஸோ பைத்தன் -m venv விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப ஆக்டிவேட் பண்ணுவோம். என்வைரன்மென்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நமக்கு தேவையானது 2 லைப்ரரி தான். ஒண்ணு நமக்கு ஓலாமா இன்ஸ்டால் பண்ணணும். 2வது ஸ்ட்ரீம்லைட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுவோம். கிளிக் இன்ஸ்டால். ஓலாமா. ஓலாமா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்ட்ரீம்லைட்ட. நமக்கு ஸ்ட்ரீம்லைட்டும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விஷுவல் கோட் எடிட்டர்ல நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு கோட் டாட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த விஷுவல் கோட் எடிட்டர்ல நமக்கு என்வைரன்மென்ட்டும் லோட் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ app.pyல நம்மளோட கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நமக்கு இம்போர்ட் ஓலாமா இம்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்ட்ரீம்லைட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம்லைட் as st. முதலாவதா ஒரு டைட்டில் கொடுப்போம். ஓலாமா பைத்தன் சாட். ஸோ அதை சேவ் பண்ணிக்குவோம். முதல்ல இது ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நம்ம ப்ரௌசரையும்
கோடையும் வந்து பக்கத்தில் வச்சுக்குவோம். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். Streamlit run app.py. இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு. அதோட அவுட்புட் வந்துச்சு. Ollama Python chatன்னு நம்ம சொல்லியிருந்தோம். Ollama Python chat அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ நம்ம 3 விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல வந்து இனிஷியலைஸ் த மெசேஜ், டிஸ்பிளே த மெசேஜ் இது 2வது. 3வது வந்து ப்ராம்ப்ட் அண்ட் கெட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த PHI மாடல். சரி, இப்போ இனிஷியலைஸ் மெசேஜ் அப்படின்னா நம்ம வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மெசேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரீம்ஸாக வந்துகிட்டு இருந்தது இல்லையா? பாருங்க, இந்த மெசேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரீமாக வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ரீமாக வந்துட்டு இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு செஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த செஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த மெசேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து அந்த ப்ராம்ப்ட், அதாவது அந்த நம்மளோட PHI மாடலுக்கு அந்த கேள்வியை, ப்ராம்ப்ட்டுங்கிறது அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். இப்போ அது கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை எடுத்து அதை வந்து நம்ம காமிக்க போகிறோம். இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறது. அதில் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இஃப் மெசேஜஸ், நம்ம அது பேர் வந்து மெசேஜஸ்ன்னு வச்சுக்கலாம். இஃப் மெசேஜஸ் நாட் இன் st.session_state அப்படின்னா, ஸோ இனிஷியலாக எந்த மெசேஜுமே நமக்கு இல்லை. அப்போது st.session_state of messages is equal to emptyன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இனிஷியலாக எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து அதுக்கு நம்ம அசைன் பண்ணி விட்டுறலாம். சரி, இப்போ நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லைட்டில் நமக்கு சாட் மெசேஜ் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரீம்லைட் டாக்குமெண்டேஷன் போய்க்கிங்க. இதில் வந்து சாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சாட் எலமெண்ட், சாட் மெசேஜ் வரும். இந்த சாட் மெசேஜ் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுது. st.chatMessageஆ இந்த நேம் அப்படிங்கிறதா வந்து உங்களுக்கு எந்த ஐக்கன் தேவைப்படுது, அதாவது யூஸரா இல்லை அசிஸ்டண்ட்டா, ஏஐயா, ஹியூமனா, இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஐக்கன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். st.chatMessage of user அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த யூசர் வந்து இப்படி வரும். இப்போ நம்ம இதுவே நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்ளிகேஷனோட அவுட்புட் பாருங்கள். இந்த யூசர்னால் அப்படி வரும். இதே இதை வந்து அசிஸ்டண்ட்டுன்னு மாற்றுறேன். இப்போ அசிஸ்டண்ட்டு மாற்றிங்கன்னா அசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம யூசர், ஏன்னா நம்ம யூசரோட அந்த கொஸ்டின் கேட்குறதா நம்ம இங்கே வைக்க போகிறோம். இப்போ யூசர் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். அப்போ அது யூசர் வந்துடுது. இப்போ யூசரோட மெசேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வித் சாட் மெசேஜில் st டாட், நமக்கு தெரியும் மார்க்டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்டவுன் ஆஃப் நமக்கு அந்த மெசேஜ் வேணும். இப்போ நமக்கு தெரியும் அந்த மெசேஜஸ் எல்லாம் நமக்கு ஸ்ட்ரீமாக வருது அப்படின்னு தெரியும். இப்போ அந்த ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய மெசேஜ், அந்த மெசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரீமில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே வந்து நம்ம செஷன் ஸ்டேட்டில் அப்பெண்ட் பண்ணிடுவோம். இப்படி அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். அதில் நான் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் மெசேஜஸ் இன் st.session_state of messages, அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் இருந்ததுன்னா இந்த சாட் மெசேஜில் அந்த யூசருங்கிற ஐக்கன் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் மார்க்டவுனில் அந்த மெசேஜஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ அந்த மெசேஜஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மெசேஜஸ் வந்து மெசேஜோட கண்டென்ட்டில் இருக்கும். நம்ம அதை சேவ் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு எந்த மெசேஜஸுமே இல்லை, அதனால் இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. சரி, அடுத்து வந்து நம்ம எப்படி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும், அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி, அதாவது PHI மாடலுக்கு நம்ம கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சாட் மெசேஜ் யூஸ் பண்ணி நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் கேட்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சாட் இன்புட் யூஸ் பண்ணுறேன். st.chat_info வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். சேவ் பண்ணி பார்ப்போம். அதில் இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே வருது. இப்போ யூசர் வந்து இங்கே மெசேஜை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெசேஜை நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கி இந்த கொஸ்டின், அதாவது இதுதான் ப்ராம்ப்ட்னு சொல்கிறோம், இந்த மெசேஜை வாங்கி நம்ம மாடலுக்கு அனுப்பும்போது அந்த மாடல் என்ன ரெஸ்பான்ஸ் தருதோ அந்த ரெஸ்பான்ஸை நம்ம வாங்கி திரும்ப நம்ம டிஸ்பிளே மெசேஜஸில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே எழுதி வச்சுருந்த கோடை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அதான் ப்ராம்ப்ட்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது அந்த ப்ராம்ப்ட்ல நம்ம கேள்வி கேட்குறோம். ஸோ அதில் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான். அதாவது நம்ம எப்படி அந்த ரிக்வெஸ்ட்ட அனுப்புறோம் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ஒலாமாவோட சாட் அப்படிங்கிற அந்த ஃபங்ஷன கால் பண்றோம். அதில வந்து நம்ம மாடல் என்ன மாடல்ன்னு சொல்றோம். என்ன மெசேஜ் நம்ம அனுப்புறோம் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது வந்து இங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஸ்ட்ரீம் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, இப்ப ஸ்ட்ரீம் வந்து நமக்கு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபால்ஸ்ன்னு சொல்லும்போது, கம்ப்ளீட்டா ஆன்ஸர் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நமக்கு முழு ஆன்ஸர் கிடைச்சதுக்கப்புறம், அந்த ரெஸ்பான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கன்டென்ட், அந்த டேட்டாவ, அதாவது அந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுச்சோ, அந்த நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சோ, அந்த கன்டென்ட் எடுத்து மெசேஜ் அப்படிங்கிறதுல நம்ம எழுதுறோம். அந்த மெசேஜ வந்து நம்ம மார்க் டவுன் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்ப இங்க 3 பகுதியா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம மெசேஜ் வாங்குறோம். 2வது வந்து யூசருக்கு கிடைச்ச அந்த மெசேஜ பிரிண்ட் பண்றோம். 3வது அதே போல அந்த அசிஸ்டன்ட் மாடல் யூஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்ஸரையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்படி 3 விதமா நம்ம இத போட்டிருக்கோம். இப்ப அத சேவ் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த இடத்துல வந்து "ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ?" பாருங்க இந்த கேள்வி கேட்டிருக்கோம். இது அசிஸ்டன்ட். இப்ப என்ன பதில் சொல்ல போறாப்ல அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, ஏதோ ஒரு பதில் நமக்கு வந்திருக்கு. திரும்ப அடுத்த கேள்வி கேட்போம். வாட் இஸ் ஏஐ? இங்க பாருங்க, அதுக்கு ஏஐ பத்தின ஒரு பெரிய நமக்கு டீட்டெயில் வந்து நமக்கு வந்திருக்கு. எவ்வளோ எளிமையா நம்ம ஒரு ChatGPT போல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. மொத்தமா வந்து ஒரு 30 லைன் கோடு தான். இந்த 30 லைன் கோட்லயே வந்து நம்ம ஒரு ChatGPT போல ஒண்ணு கிரியேட் பண்ணிற முடியுது. இதுல வந்து நான் PHI அப்படிங்கிற ஒரு மாடல நான் இங்க லோட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒலமால வந்து நீங்க எத்தன மாடல் வேணாலும் நீங்க லோட் பண்ணிக்கலாம். உங்களோட மெஷினோட கெப்பாசிட்டிய பொறுத்து. நீங்க உங்களோட ஹோம் ஒர்க்கா நீங்க வந்து எந்த மாடல லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு, அந்த மாடல்கிட்ட உங்களோட கேள்விகள கேட்கும்போது, அந்த மாடல்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடான மாடல் வேணும்னா, அந்த மாடல நீங்க லோட் பண்ணணும். இது வந்து ஒரு சாதாரண சிம்பிள் மாடல். அதாவது மைக்ரோசாஃப்ட்ல குடுத்திருக்கக்கூடிய ஒரு மாடலு. நல்ல இன்டெலிஜென்ட்டா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அ பதில் சொல்லும். இதே போல மத்த மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாடல்ஸ்ல எந்த மாடல் உங்களுக்கு தேவையோ, அந்த மாடல நீங்க லோட் பண்ணிட்டு, அந்த மாடல் கிட்ட கேள்விகள கேட்டு, அதிலிருந்து பதில்கள பெறுங்க. இந்த காணொளி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே போல மேலும் நல்ல காணொளிகள ஒவ்வொரு வாரமும் நான் குடுக்க இருக்கிறேன். அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா போதும். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, அத லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா, அந்த கேள்விகள வந்து கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றேன். நன்றி.